ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். பூஜை ரூம்பை வீட்டை பார்த்து க்ளீனாக சுத்தமாக வச்சுக்குவோம். ஆனால் இந்த பாத்ரூமை மட்டும் கண்டுக்கவே மாட்டோம். முன்ன மாதிரி பாத்ரூமே வீட்டுக்கு வெளியில் கிடையாது. இப்போ வீட்டுக்குள்ளேயே பெட்ரூம்லேயும் ஹால்லையும் வச்சுருக்கோம். வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பாத்ரூமையும் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு பாத்ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதை தேய்ன்னு போட்டு தேய்க்க வேண்டிய இருக்குங்கிறதுனாலே பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் தேய்ன்னு போட்டு தேய்க்கையே வேண்டாம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம நிமிஷத்துல பாத்ரூமை பளிச்சுன்னு புதுசு போல மாத்திரலாம். இன்னைக்கான வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்ரூமை நிமிஷத்துல கிளீன் பண்றதுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம ஒரு மேஜிக்கான லிக்விடு ரெடி பண்ண போறோம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கிறேன். இதுல துணி துவைக்க யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு லிக்விடு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட லிக்விடு இல்ல அப்படின்னா சோப்பு பவுடரு கூட எடுத்துக்கோங்க. நீங்க எந்த லிக்விடு யூஸ் பண்றீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடி உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது சமையல் சோடா சொல்லுவோம்ல, அதுதான். இது கூடவே 3 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் சாறு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்ததும் மேலே பொங்கி வரும். கூடவே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சோடா உப்பும் நல்லா கரையணும். இதுல மொத்தமே 4 பொருள் தான் சேர்த்து இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் சேர்த்துருக்க. இந்த 4 பொருளும் கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 4 ஒன்னா சேரும்போது நம்ம பாத்ரூமை நிமிஷத்துல நல்லா பளிச்சுன்னு புதுசு போல மின்ன ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. ஒரு மேஜிக்கான கிளீனிங் லிக்விடு ரெடி ஆகிருச்சு. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அதோட மூடியில சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்திருக்கிறேன். ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த லிக்விடை இந்த பாட்டில சேர்த்துட்டு பாட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதை கூட எடுத்துக்கோங்க. இல்லை ஒரே லிக்விடு மட்டும் இருந்தால் போதும். பாத்ரூம் டைல்ஸு, டாய்லெட்டு, வாஷ் பேஷன், பாத்ரூம் பக்கெட்டு, பைப்பு இது எல்லாத்தையும் இந்த ஒரே லிக்விடு வச்சு கிளீன் பண்ணிடலாம். பாத்ரூமை கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ரொம்ப அழுக்காகவும் உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்குது. கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க போறீங்க. அதே மாதிரி இந்த பாத்ரூம் பக்கெட் பாருங்க, நல்லா மஞ்சள் கரையாகவும் இருக்குது. இந்த மக்குமே இதையும் ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். பண்ணி வச்சிருக்க லிக்விடை பாத்ரூம்ல எல்லா பக்கமும் நல்லா தெளிச்சு விட்டுக்கலாம். பாத்ரூம்ல கீழே இருக்க டைல்ஸ், மேல இருக்க டைல்ஸ், டாய்லெட்டு, பக்கெட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தெளிச்சு விட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ரொம்ப அழுக்கா இருந்தா இல்லைன்னா உடனே கூட கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேயின்னு தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க 10 நிமிஷம் ஊற வச்சீங்க அப்படின்னா லைட்டா தேய்ச்சாலே போதும். இந்த டாய்லெட்லாம் பாருங்க எவ்வளவு கரை படிஞ்சு போய் இருக்குதுன்னு. நான் ஊரெல்லாம் வைக்கல, உடனே தான் நான் தேய்ச்சி எடுக்க போறேன். பாத்ரூமை கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி பிரஷ் எடுத்திருக்கிறேன். இது நல்லா ஹைட்டா இருக்கிறதுனால குனிஞ்செல்லாம் தேய்க்கணும்னு தேவையே இல்லை. நின்ன இடத்துல இருந்து பாத்ரூமை கிளீன் பண்ணிடலாம். உடம்புக்கு முடியாதவங்க, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்ரூம்ல இருக்கிற அந்த இடுக்குகளையும் இந்த பிரஷ் நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும். வலிக்க அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும்னு தேவையே இல்லை. லைட்டா தேய்ச்சாலே போதும். இந்த மேஜிக்கான லிக்விட் வச்சு கிளீன் பண்ணும் போது நீங்க பாத்ரூமை 2 மாசத்துக்கு ஒரு தடவை பாத்ரூமை கிளீன் பண்ணாலே போதும். இந்த லிக்விட் வச்சு ரொம்ப நாளைக்கு பாத்ரூம் நல்லா பளிச்சுனே இருக்கும். இதுவே கடையில கெமிக்கல் கலந்த லிக்விட்லாம் வாங்கிட்டு கிளீன் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு 1 மாசம் கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. சீக்கிரமாவே காலியாயிரும். அதே மாதிரி பாத்ரூமும் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு கிளீன் பண்ணி கொடுக்காது. இந்த மாதிரி வீட்டிலேயே லிக்விட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பாத்ரூமை ஈஸியா பளிச்சுன்னு கிளீன் பண்ணி பாருங்க. நான் தேய்க்கும் போதே பாத்ரூம்ல இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லாவே வருது. நான் தண்ணி ஊத்திட்டு காட்டுறேன் பாருங்க. இவ்வளவு விடாப்பிடியான உப்புக்கரை, அழுக்குக்கரை இருந்தாலும் இந்த லிக்விடு பாத்ரூமை சூப்பரா கிளீன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பா ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பாத்ரூம் செவுருல இருக்க டைல்ஸ்லேயும் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். நின்ன இடத்துல நின்றுட்டு ஹைட்டா இருக்கிறதுனால எவ்வளவு ஹைட்டுக்குனாலும் டைல்ஸை கிளீன் பண்ணிடலாம். பாத்ரூம் செவுருல இருக்க டைல்ஸை கிளீன் பண்ணணும்னா ஸ்டூலு, சேர் போட்டு தான் கிளீன் பண்ணணும். இந்த பிரஷ் வச்சு கிளீன் பண்ணும்போது நீங்க நின்ன இடத்துல நின்று ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். டாய்லெட்டை சுத்தி இருக்க டைல்ஸை இந்த பெரிய பிரஷ் வச்சு தேய்ச்சி கிளீன் பண்ணிக்கிறேன். டாய்லெட்டுக்குள்ள இந்த டாய்லெட் பிரஷ் வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டேன். இப்ப தண்ணி ஊத்தி காட்டுறேன் பாருங்க. அந்த அழுக்கு போறது உங்களுக்கே தெரியும். இந்த பக்கெட் பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்குதுன்னு. இப்ப இதுலயே இந்த லிக்விடை தெளிச்சு விட்டுட்டு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டா தேய்ச்சா போதும். அந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய உப்புக்கரை, அழுக்குக்கரை, மஞ்சக்கரை எல்லாமே போய் பக்கெட்டு புதுசு போல மாறி
மாறிடும். இந்த பக்கெட்டு தேய்க்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ தேய்ச்சிட்டு நான் கழுவிட்டு காட்டும் போது எப்படி இருக்குது பாருங்க. இப்போ புது பக்கெட்டு மாதிரி இருக்குது. உங்களோட பாத்ரூம் பக்கெட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தா கூட இந்த லிக்விட் வச்சு நீங்க கிளீன் பண்ணுனீங்க அப்படின்னா புது பக்கெட்டு மாதிரி மாறிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த லிக்விட். கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க பக்கெட்டும் மக்கும் புதுசு போல மாறிடுச்சு. கிளீன் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு அழுக்கா கரையா இருந்தது. இப்போ வாஷ் பேஷன்லயும் இந்த லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிடலாம். வாஷ் பேஷன்ல இருக்கக்கூடிய உப்பு கரை, அழுக்கு கரை, மஞ்சக்கரை இது எல்லாத்தையுமே இந்த ஒரு லிக்விடு பளிச்சுன்னு கிளீன் பண்ணி கொடுத்துரும். இதுவே நீங்க கடையில வாங்கணும் அப்படின்னா டாய்லெட்டுக்கு தனியா, டைல்ஸுக்கு தனியா, வாஷ் பேஷனுக்கு தனியா, பக்கெட்டுக்கு தனியான்னு லிக்விடு வாங்கணும். இது அப்படி கிடையாது, ஒரே ஒரு லிக்விடு தான் பாத்ரூம்ல இருக்க எல்லாத்தையுமே பளிச்சுன்னு புதுசு போல கிளீன் பண்ணி எடுத்துடலாம். பாத்ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி அலசி விட்டுட்டு இப்போ காட்டுறேன் பாருங்க பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு. கிளீன் பண்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் எப்படி இருந்தது, இப்போ கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி பார்க்குற மாதிரி பலன்னு மாறிடுச்சுது. கடையில் அதிக காசு கொடுத்து பாத்ரூம் கிளீனர்லாம் வாங்கி கிளீன் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒத்துக்காது. அதே மாதிரி கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும். இந்த லிக்விடு எதுவுமே செய்யாது, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதே போல் பாத்ரூமையும் நல்லா பளிச்சுன்னு இந்த லிக்விடு கிளீன் பண்ணி கொடுத்துரும். இனிமேல் பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்கு அதிக காசு கொடுத்து லிக்விடுலாம் வாங்காதங்க. ஒரு பைசா செலவு இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு பாத்ரூமை பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடலாம். இன்னைக்கான இந்த கிளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த கிளீனிங் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.